ஓகே ஓகே சார் ஒரு நிமிஷம் கேட்டா ஒரு முன்னாடி இருக்கு சொதப்படு இங்கிருந்து சொதப்படு ஜி எல்லாரும் பின்னாடி வாங்க ஜி தலைய டவுன் பண்ணுங்க ப்ரோ போனை தூக்கி முன்னாடி போய்க்கிட்டு யாரு தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் விசாரணையில் அடைத்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தாவேக தலைவரான விஜய் நேரில் சென்று ஆறுதல் கோரி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அஜித்குமாரின் குடும்பத்திற்கு விஜய் நேரில் சென்று ஆறுதல் கோரி வருகிறார். காவல் விசாரணையில் அடைத்துக் கொள்ளப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தாவேக தலைவரான விஜய் நேரில் சென்று ஆறுதல் கோரி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் சென்று அஜித்குமாரின் குடும்பத்திற்கு விஜய் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரருக்கு ஆறுதல் கூறிய விஜய் விவரங்களை அவர்களிடம் கேட்டறிந்திருப்பதாகவும் முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அஜித்குமாரின் புகைப்படத்திற்கு மலர்கள் தூவிய விஜய் அவரது சகோதரரிடம் 2 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புரம் பத்ராவளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த 27ஆம் தேதி தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து இன்று பல்வேறு கட்சி தலைவர்கள் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்பொழுது மடப்புரம் கோயிலில் மடப்புரம் கோயில் பகுதியில் உள்ள அஜித்குமாரின் வீட்டிற்கு அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமார் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கான நிவாரண தொகையாக தனது சொந்த பணத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயை விஜய் தற்போது அவர்களிடம் வழங்கியுள்ளார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன். ஓகே ஓகே சார் ஒரு நிமிஷம் கேட்டா ஒரு முன்னாடி இருக்கு சொதப்படு இங்கிருந்து சொதப்படு ஜி எல்லாரும் பின்னாடி வாங்க ஜி தலைய டவுன் பண்ணுங்க ப்ரோ போனை தூக்கி முன்னாடி போய்க்கிட்டு யாரு